நேயர்களே, வெற்றிகரமாக தனது பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நிசார் செயற்கைக்கோள். இந்த GSLV F-16 வெற்றிகரமாக தனது பயணத்தை இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு 10-15 நிமிடங்களில் அந்த ஆர்பிட்டில் அதனுடைய இருப்பிடத்தை சென்று அடைய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விண்வெளி ஆர்வலர் கவியரசு இணைகிறார். கவியரசு, வணக்கம். இதுவரைக்கும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்துவது என்ன? சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோமா? வணக்கம் பார்த்திபன். இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் ஸ்டேஜ், அதாவது GSLV மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கும். அதுல 3வது ஸ்டேஜ் தான் கிரையோஜெனிக் ஸ்டேஜ் அப்படிமோ. இப்ப அந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ பண்ணிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் அதோடைய கிரையோஜெனிக் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அதோடைய இது ஃபியூவல் எக்கானமி ரொம்ப அதிகம். அதாவது நீங்க ஸ்பெசிபிக் பல்ஸ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த கிரையோவுக்கு அதிகம். அந்த கிரையோ தான் இப்ப ஆபரேஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க திரையில பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த கிரையோஜெனிக்கோடைய ஒரு ஸ்டேஜ் தான். அது இப்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதன் மூலமா அதோடைய இலக்கை அது துல்லியமா அடையும். திருப்பார்த்திபன், இந்த செயற்கைக்கோள் எப்படி செயல்பட இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கியூரியஸான ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நாம பார்த்த செயற்கைக்கோள்கள்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்குது. இதனுடைய வடிவமைப்பு, அந்த குடை மாதிரியான வடிவமைப்பு, இந்த மெஷ், இதனுடைய பயன்கள் என்ன? இது எப்படி செயல்பட இருக்கிறது? பார்த்திபன், இது ஒரு சிறப்பான கேள்வி. நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கியூரியாசிட்டி இருக்கும். எல்லாருமே நிசார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் ஆக்சுவலா இதுல நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேணா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரேடார் எப்படி தொழில்நுட்பம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு அடிப்படை நமக்கு தேவைப்படுது. இப்ப நம்ம வௌவால்கள் எல்லாம் இருட்டுல செயல்படும் இல்லையா, வாயிலிருந்து ஒரு ஒளியை எழுப்பி அந்த ஒளியானது ஒரு செவுத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை வச்சு அதோடைய தொலைவு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் இல்லையா. இதே பிரின்சிபல் தான் நம்மளுடைய ரேடார்ல ஒர்க் ஆகுது. ரேடார்ல அதோடைய வௌவால்கள் எழுப்பக்கூடிய அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸுக்கு பதிலா இதுல ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதிக அதிர்வெண்கள் கொண்ட ரேடியோ கதிர்களை நம்ம முதல்ல அங்கிருந்து எமிட் பண்ணுவோம். இது எல்லாமே பூமியில எந்த இடத்துல படணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல போக்கஸ் பண்ணி நம்ம அனுப்பும் போது அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர சிக்னலை வச்சு அந்த நிலத்தோடைய தன்மைகளையும் அந்த நிலத்தோடைய பண்புகளையும் நம்ம வகைப்படுத்தலாம். இதுதான் ரேடாரோடைய ஒரு நார்மல் பிரின்சிபல். இப்ப இதுல குறிப்பா இந்த சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேமரா எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த கேமராவில பிக்சல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஒரு ஹை டெபினிஷன் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 1024 கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கேமரால இருக்கிற பிக்சலுக்கு பதிலா இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார்ல ஒரு பிக்சலுமே ஒரு ஆண்டனாவா செயல்படும். அதாவது இப்ப வீட்டுல நம்ம குடை வச்சிருக்கோம் இல்லையா, குடை ஆண்டனா, டிஷ் ஆண்டனா வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன ஆண்டனாக்கள் அதோடைய சென்சார்ல பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சென்சார்களை நோக்கி தான் அந்த அதிக அதிர்வெண் கொண்ட இந்த ரேடியோ அலைகளை செலுத்துவாங்க. சோ பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது அந்த சென்சார்கள்ல பட்டு நம்ம கேமராவை எப்படி இமேஜ் எடுக்கிறோமோ அதே மாதிரி அதிக துல்லியமான இமேஜ் நமக்கு கிடைக்கும். அதற்கான அந்த செட்டப் தான் அந்த குடை மாதிரி இருக்கிற அமைப்பு. இந்த குடைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இருக்கிற டிஷ் ஆண்டனா குடை தான். ஆனா அந்த குடைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மீட்டர் அளவுல வச்சிருக்காங்க. இந்த 12 மீட்டர் அளவுங்கிறது அந்த எல் பேண்ட் எஸ் பேண்ட் ரெண்டுத்தையும் நம்ம அகாமடேட் பண்ணணுங்கிறதுனால அதை வச்சிருக்காங்க. சோ அங்கிருந்து ரேடார் கதிர்களை அந்த குடை நோக்கி அனுப்புவாங்க. அந்த குடையிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூமியில போடும். பூமியிலேருந்து மறு பிரதிபலிப்பு ஏற்பட்டு மறுபடியும் அந்த குடையில பட்டு அந்த சென்சார்ல படும். சோ இதன் மூலமா நம்மளால ஒரு துல்லியமான ஒரு இமேஜ் எடுக்க முடியும். இதோட சிறப்பம்சம், பகல்லையும் நம்மளால அது துல்லியமான டேட்டாவை எடுக்க முடியும், இரவுகள்லயும் நம்ம துல்லியமான டேட்டா எடுக்க முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ரேடியோ கதிர்கள்ங்கிறதுனால இரவோ பகலோ நமக்கு அதற்கு பெரிய முக்கியத்துவம் தேவையில்லை. திருப்பார்த்திபன், கவியரசு, இதை எடுக்கக்கூடிய படங்களோட ரெசல்யூஷன் பற்றி நிறையவே பேச்சு இருக்கு. இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு அளவில் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ரெசல்யூஷன், தெளிவான ஒரு புகைப்படங்கள் கிடைக்க இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கான துல்லியத்தை இது கொடுக்க போகிறது? பாத்தீங்கன்னா எகைன் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா, நம்ம சந்திரயான்ல பாத்தீங்கன்னா நம்ம நாசா அவங்க எடுத்த இமேஜஸும் நம்ம இந்தியன்ல இருந்து எடுத்த இமேஜஸையும் நம்ம கம்பேர் பண்ணி நிறைய சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெசல்யூஷன் விஷயத்துல நம்ம இந்தியா அடிச்சுக்கவே முடியாது. அதோடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வா தான் நான் இதை பாக்குறேன். இதுல ரெசல்யூஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 மீட்டர் அளவுக்கு நம்மளால தெளிவான ஒரு புகைப்படத்தை
700 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து எடுக்க முடியும். இந்த சேட்டலைட்டை பாத்தீங்கன்னா 740 கிலோமீட்டர் கிட்ட வாக்குல அதை வந்து செலுத்த போறாங்க. அந்த தொலைவுல இருந்து 2 கிலோமீட்டர் ஒரு ஜூம் போட்டு ஒரு 2 மீட்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அக்யூரசி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவான புகைப்படங்களை இந்த இதுல எடுக்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.